Hi viewers, welcome to நமக்கு சோறு தான் முக்கியம். ஸோ இன்றைக்கும் வந்து நம்ம சேனலில் நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா காடை கிரேவி ட்ரை. ஸோ இந்த காடை வந்து நம்ம சாப்பிட்றதுனால என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ காடையில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் பி அண்ட் விட்டமின் இ இருக்கனால நம்ம கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது. அண்ட் செகண்டாக பார்த்திங்கன்னா இதில் கால்சியம் வந்து அதிகமாக இருக்கனால நம்ம போன் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து அதிகமாக வந்து ரொம்பவே இது ரொம்ப நல்லது. அண்ட் வந்து நம்ம நெஞ்சு சளி அப்புறம் ஆஸ்துமா இருக்கிறவங்க வந்து காடை சாப்பிட்லாம். அண்ட் கொழுப்பு சத்து வந்து இதில் ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் கோழி முட்டை கம்பேர் பண்ணும்போது காடை முட்டையில் பார்த்திங்கன்னா ஒரு 3 times வந்து நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காடை சாப்பிட்றதுனால நிறையா வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. ஸோ இந்த காடை வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காடை கிரேவி செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்த்துலாம். ஒரு 6 காடை வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இதை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து ஆனியன், இது ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். அண்ட் வந்து 3 டொமேட்டோ, இதையும் வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து பச்சை மிளகா, இது ஒரு 3 பச்சை மிளகா பாதியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அடுத்தது இஞ்சி பூண்டு வந்து நான் தட்டி எடுத்திருக்கேன். அடுத்தது மல்லித்தூள், இது ஒரு 2 tablespoons எடுத்திருக்கேன். அண்ட் வந்து சிக்கன் மசாலா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சிக்கன் மசாலாவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 3 tablespoons. அடுத்ததாக மஞ்சத்தூள், இது வந்து ஒரு 1 tablespoon. அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சில்லி பவுடர், இது வந்து ஒரு 3 tablespoons வர மாதிரி எடுத்திருக்கேன். அப்புறம் நம்ம சால்ட்டும் ஆயிலும் தேவையான அளவு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ காடை கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த கரண்டியில் ஒரு 3 tablespoons வர மாதிரி எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது கடுகு வந்து 1 tablespoon ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். சிம்லேயே வச்சு தள்ளுங்க. இஞ்சி பூண்டு வந்து விழுது நல்லா இந்த ஆயிலில் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம். தட்டி போடுறதுனால நமக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப அந்த சாப்பிடும் போது உங்களுக்கு காடையோட அந்த ஃப்ளேவருக்கு இது நல்லா மேட்ச் ஆகும். ஓகே, இப்போது இஞ்சி பூண்டும் நல்லா வந்து ஆயிலில் குக் ஆகிடுச்சு. இப்போது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு 3 கட் பண்ணிட்டு இது இது வந்து சிக்கன் கிரேவி நீங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி அதே மாதிரி தான். நீங்கள் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் போடுவீங்களோ அதே சேம் அப்படியே போட்டு செய்கிறது தான். இதில் சிக்கன் பதிலாக நம்ம காடை ஆட் பண்ணுறோம். ஸோ பச்சை மிளகா குக் ஆகிட்டு இருக்கும் போது 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் சீக்கிரம் குக் ஆகிறதுக்கு சால்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி வெங்காயம் வந்து ஸ்லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வெங்காயம் ஸ்லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வெட்டி வச்ச 3 தக்காளி அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் வந்து இந்த தக்காளியோட பச்சை வாசம் ஆட் போனதுக்கப்புறமா நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 minutes வந்து ஆயிலே வந்து குக் ஆகி அதோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நீங்கள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது தக்காளி நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம மஞ்சத்தூள் வந்து ஒரு tablespoon எடுத்துகிட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தக்காளியும் மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து காடை வந்து ஆட் பண்ணுறேன். இதனால் வந்து இந்த மசாலாவில்
படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடியில் இருக்க மசாலாலாம் காடையில் வந்து ஃபுல்லாக பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண காடையை வந்து இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது ஒரு 2 minutes வந்து நல்லா இதுலேயே குக் ஆகட்டும். இந்த மசாலாலேயே இந்த காடையிலேயே தண்ணி வந்து ரிலீஸ் ஆகும். அந்த தண்ணியில் வந்து இது வேகட்டும். அடுத்ததான் நம்ம என்னென்ன மசாலா ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா காடை 2 நிமிஷம் கழிச்சு ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. இப்போ அடுத்ததாக வந்து மிளகாத்தூள். இது வந்து நான் 3 tablespoon எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நான் 3 பச்சை மிளகா போட்டனால இது நான் ஒரு கம்மியாக தான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து மல்லித்தூள். இது வந்து ஒரு 2 tablespoons எடுத்திருக்கேன். இது அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த காடையில் எல்லாமே இந்த மல்லித்தூள் மிளகாத்தூள் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பொறுமையாக வந்து கலக்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு ஒரு 2 minutes மேலே ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 2 spoon ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சால்ட் வந்து ஒரு tablespoon போட்டு இது நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. மசாலாலேயே வந்து நல்லா காடை குக் ஆகணும். சிம்லேயே வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. அது நல்லா வந்து நமக்கு குக் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மசால் தூள் போட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அது வேகிறதுக்கு அளவாக 1 டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. சிம்லேயே வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா குக் ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காடை கிரேவி ட்ரை வந்து சூப்பராக வந்திருக்கு. நல்லா கலர்ஃபுல்லாக பாருங்கள். நல்லா கலர் வந்து நல்லா பிடிச்சிருச்சு. காடையில் பார்க்குறக்கே ரொம்ப எம்மியாக இருக்குது. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காடை கிரேவி ட்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நான் டேஸ்ட் பண்ணுறேன். இது நான் ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருக்கோம். இன்க்ரீடியன்ஸும் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு தான் செஞ்சுருக்கோம். இது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம டேஸ்ட் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் நம்ம ட்ரையாக இருக்கனால இது அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். வாவ், சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் டேஸ்ட்டாக இருக்கு. ஆனால் இது வந்து ஃபுல் காடை அப்படியே செஞ்சுருக்கோம். இது ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சிக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம சேனலில் வந்து இதை விட ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ எங்கள் சேனல் நமக்கு சோறு தான் முக்கியம்க்கு கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். நமக்கு சோறு தான் முக்கியம்.